ஒரு சாபம். ஒரு கர்ப்பிணி பெண். ஒரு நொடியில் அழிய வேண்டிய கரு. ஆனால் அந்த நொடியில் ஒரு தாய் தெய்வம் நேரில் வந்து காப்பாற்றினாள். அந்த தாய் யார் தெரியுமா? திருக்கருகாவூரில் அருள் பாலிக்கும் அன்னை கர்ப்பரக்ஷாம்பிகை. பண்டைய காலத்தில் நித்ருவர் முனிவரும் அவரது மனைவி வேதிகையும் சிவபெருமானை தவமிருந்து வழிபட்டு வந்தனர். பல ஆண்டுகள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்த அவர்கள் இறைவனின் அருளால் கர்ப்பமடைந்தனர். ஆஷ்ரமம் மகிழ்ச்சியில் மலர்ந்தது. ஒருநாள் முனிவர் இல்லாத நேரத்தில் ஒரு மகாமுனிவர் ஆஷ்ரமத்திற்கு வந்தார். கர்ப்ப வேதனையால் தளர்ந்திருந்த வேதிகை உடனே எழுந்து வர முடியவில்லை. கோபமடைந்த முனிவர் சாபமிட்டார், உன் கரு அழியட்டும். அந்த சாபத்தின் தாக்கத்தில் கருவிலிருந்த குழந்தைக்கு ஆபத்து ஏற்பட்டது. அச்சமடைந்த வேதிகை கண்ணீருடன் கூப்பிட்டாள், அம்மா, என் கருவை காப்பாற்று. அந்த நொடியில் தெய்வீக ஒளி பரவியது. அன்னை கர்ப்பரக்ஷாம்பிகை அருளுடன் தோன்றி கருவை தன் சக்தியால் பாதுகாத்து ஒரு புனித பானையில் வைத்து காத்தாள். காலம் நிறைவடைந்த பின் ஆரோக்கியமான குழந்தையை தாய்க்கு திருப்பி அளித்தாள். அந்த நாளிலிருந்து கர்ப்பத்தை ரட்சிக்கும் தாய் கர்ப்பரக்ஷாம்பிகை என்ற பெயர் பெற்றாள். இன்று வரை கர்ப்பம் வேண்டுவோர் நெய் பிரசாதம் பெற்று செல்கிறார்கள். கர்ப்பிணி பெண்கள் எண்ணெய் பிரசாதம் எடுத்து அன்னையின் அருளை வேண்டுகின்றனர். கருவின் காவல் தெய்வம், கண்ணீரை நம்பிக்கையாக மாற்றும் தாய் அன்னை கர்ப்பரக்ஷாம்பிகை. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தவர்கள் கமெண்டில் கர்ப்பரக்ஷாம்பிகை அம்மன் துணை என்று எழுதுங்கள். அன்னையின் அருள் உங்கள் குடும்பத்தில் பொழியட்டும்.